ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம டோபி டஹான் பணியாரம் பார்க்க போகிறோம். கோதுமை மாவை நல்லா உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். இதை ஊரெல்லாம் ரொம்ப நேரம் இல்லை, நார்மலாக பிணைஞ்சி நம்ம நல்லா மெலிசாக தேய்ச்சி சுட வேண்டியது தான். இப்போ நான் மெலிசாக நல்லா தேய்ச்சி ஸ்கொயர் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்கொயர் ஷேப் உள்ளதை நம்ம நடுப்புற கோடு போட்டு இந்த முனையிலேருந்து அந்த முனை ஒட்டணும். அப்புறமா அந்த முனையில் திருப்பி இந்த முனை ஒட்டி சுற்றி விட்டு வச்சிட வேண்டியது தான். இதான் அதோட ஷேப்பு, கரெக்டான ஷேப்பு. நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கொயராக உள்ளதை இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அப்புறம் இந்த முனையிலேருந்து அந்த முனை, அந்த முனையிலேருந்து இந்த முனை, அவ்வளோதான். சிம்பிள், ஸோ சிம்பிள். இதை நான் இப்போது நிறைய பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன். இதை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க வேண்டியது தான். ரொம்ப எல்லாத்தையும் போட்டு இது பண்ணக்கூடாது. ஒரு 4-5 போட்டு பொரிச்சா போதும். நான் போட்டிருக்க மாதிரி ஒரு 5-6 போட்டால் போதும். அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வரும். அப்புறம் 4 ஸ்பூன் சர்க்கரையை அரைச்சிக்கணும். நல்லா பவுடராக அரைச்சி இந்த மாதிரி வச்சு டோபி டஹானில் கொட்டி பணியாரத்தில் நல்லா குலுக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் கரெக்டாக அந்த இனிப்பு போகும். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்தியான டோபி டஹான் ரெடி ஆயிடுச்சு. டாடா, பை பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.